உங்க வாழ்க்கையில கிறிஸ்துவை நீங்க ஃபாலோ பண்ணும்பொழுது சில இழப்புகளை நீங்க சந்திச்சீங்கன்னா கர்த்தருக்குள்ள அது லாபமா என்னங்க. ஆமென். ஏன் தெரியுமா? நான் செலுத்தினது விலை அல்ல, விலை கிரயம். முழு குடும்பமும் கர்த்தருக்கு பயப்படுற சில சூழ்நிலை இருக்கா. சில டைம்ல நம்ம வாசிச்சோம், நம்ம குடும்பங்கள் எல்லாம் கொஞ்சம் எடுத்து நிதானிச்சு பார்த்தா கணவன்மார்கள் கர்த்தருக்கு பயப்படுவாங்க, மனைவிகள் அந்த அளவுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க, ஒத்துழைக்க மாட்டாங்க கணவர்களுக்கு. சில இடத்துல மனைவிகள் கர்த்தருக்கு நல்லா பயப்படுவாங்க, தேவனுக்கு பயந்து காரியங்களை செய்வாங்க. ஆனா கணவன்மார்கள் சில வேலைகள் என்ன பண்ண மாட்டாங்க, ஒத்துழைக்க மாட்டாங்க. ஒரு சில இடங்களில் பார்த்தா பெற்றோர்கள் நல்லா இருப்பாங்க, ஆனா பிள்ளைகள் ஒத்துழைக்க மாட்டாங்க. நிறைய இடத்துல இப்ப நான் பாக்குறது, பிள்ளைகள் நல்லா இருக்காங்க, பெற்றோர் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க. பிள்ளை போய் உட்காந்து ஜெபம் பண்ண, சும்மா ஜெபிச்சுட்டே இருக்க, போய் உட்காந்து படி அப்படின்னு சொல்ற கிறிஸ்தவ பெற்றோர்கள் வந்துட்டாங்க. ஆமென், ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? கண்டிப்பா படிக்கணும்ன்றது ஒரு முக்கியமான விஷயம் தான். ஆனா படிப்பை காட்டிலும் கர்த்தரை முதலாவது தேடணும். ஃபர்ஸ்ட் அதுதான் தேடணும். அதுக்கு பின்னாடி எல்லாம் நாய்க்குட்டி மாதிரி வாழாட்டிட்டு வந்துகிட்டே இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? என் வாழ்க்கையில எனக்கு கற்றுக் கொடுத்த என்னுடைய தாயிலிருந்து நாங்க கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை ஃபாலோ பண்றதுனால எல்லாமே எங்களை ஃபாலோ பண்ணி வருது. நீங்க போய் போராட வேணாம், நீங்க போய் பெருசா எதையும் பண்ண வேண்டாம், உண்மை உத்தமா கர்த்தரை ஃபாலோ பண்ணுங்க. அல்லேலூயா.